இந்த உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே சொந்தமா இன்ஜினை தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் படிக்கலாரா ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், யூஎஸ் இந்த நாடுகள் வரிசையில இந்தியாவும் இணையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கே எங்களால இன்ஜின் தயாரிக்க முடியும், அதுவும் பர்டிகுலரா வெளிநாடு சப்போர்ட்டோட எங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட போயிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா AMCA MK1 வேரியண்ட்டை வந்து ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இன்ஜினை தயாரிச்சு நாங்களே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. சப்போஸ் அவங்க வந்து தயாரிச்சு கொடுக்கல, டிலே ஆகுது அப்படின்னா இந்தியா வேற ஏதாவது ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரஷ்யா வந்து நமக்கு உதவி செய்யறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. உண்மையாவே ரஷ்யாவினுடைய இன்ஜின் வந்து வந்துச்சுன்னா AMCAல பொருத்த முடியுமா இல்லையா, ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா, உண்மையாவே வந்து 2030 போது இது ரிலீஸ் ஆயிருமா இல்ல லேட் ஆகுமா, இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் நீங்க இந்த வீடியோ எடுக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா ரீசன்ட் டைம்ல AMCA அப்படிங்கிற ஒரு முக்கியமான 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை தயாரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி 15,000 கோடி ஒதுக்குனாங்க. அதுவும் பர்டிகுலரா 5 புரோட்டோடைப் ரெடி பண்றதுக்கு, டெஸ்டிங் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு, இதுக்கு மட்டும் இவ்வளவு காசு ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா AMCAல 2 வேரியன்ட் இருக்கு, AMCA MK1, AMCA MK2. ஆக்சுவலா AMCA MK1 ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் நமக்கு இன்ஜினை தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் HAL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். இந்த 2 பேருமே சேர்ந்து இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணா நம்மளால ஈஸியா வந்து தயாரிச்சு அவுட்புட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம நிறைய டெக்னாலஜி கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இந்தியாவுக்கு இருக்கு. பட் அவங்க லேட் ஆனா என்ன நடக்கும், அடுத்தது நம்ம வேற ஏதாவது பேக்கப் யோசிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து தேஜஸ் MK1A அப்படிங்கிற அந்த போர் விமானத்துக்கு 2 இன்ஜின் தான் இது வரைக்கும் டெலிவரி பண்ணிருக்காங்க. 3வது இன்ஜின் வந்து இந்த மாசம் எண்டுல வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சிச்சுவேஷன் மோசமா போயிட்டு இருக்கு. சரியா சொல்லணும்னா 2 வருஷம் டிலே பண்ணிருக்காங்க. அந்த காரணத்தினால இந்தியாவினுடைய படைப்பறிவு ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கு. உடனடியா நமக்கு போர் விமானம் தயாராகணும்னா இன்ஜின் வந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி சிச்சுவேஷன் சப்போஸ் அமெரிக்காவினுடைய அந்த F414 பண்ணா இந்தியா வந்து வேற ஏதாவது ஒரு ஆல்டரேஷன் இப்பவே பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா வந்து வாண்டடா நாங்க உங்களுக்கு உதவி செய்ய வரோம், எங்களுடைய இன்ஜினை வந்து நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா AL51F அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினை நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் பர்டிகுலரா டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்துறோம். அதை தாண்டி இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நாங்க அக்ரிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு சப்போஸ் லேட் ஆச்சுன்னா நம்ம உடனடியா அடுத்த ஆப்ஷன் யோசிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை இப்பவே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இன்ஜினுடைய ஸ்பெஷாலிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கோ. ஆக்சுவலா இந்த இன்ஜினுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தா 1750 கிலோ வந்து எடை இருக்க மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதை தாண்டி இதுல வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நிக்கல் பேஸ்டு சூப்பர் அலாய் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து டெம்பரேச்சர் 1800 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தாங்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அதை தாண்டி இதுல டர்பைன் ஆகட்டும், கம்பஷன் சேம்பர் ஆகட்டும், இது எல்லாமே இதுல தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டர்பைன் பிளேட் எதில் தயாரிக்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் கிறிஸ்டல் மூலமா ஒட்டுமொத்த டர்பைன் பிளேடையுமே இதுல தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணா தான் டெம்பரேச்சரும் தாங்குற மாதிரி இருக்கும், வியரும் ஆகாது, டேமேஜும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை தயாரிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலரா AL41F1, அதை தாண்டி கூடயே வந்து AL51S, இந்த 2 இன்ஜினையும் கூட்டு சேர்ந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் மூலமா இந்த இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து Su-30 MK போர் விமானத்துல AL31F1 அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்ஜினை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த இன்ஜின் மூலமாவே ஈஸியா வந்து இந்த இன்ஜினை வந்து தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்த இன்ஜின்ல எவ்வளவு த்ரஸ்ட் வந்து நம்மளால வெளியே விட முடியும், அதாவது ட்ரை த்ரஸ்ட் மூலமா சரியா சொல்லணும்னா 108 கிலோநியூட்டன் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அதை தாண்டி ஆஃப்டர் பர்னர்ல அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூல் கொடுத்தோம்னா இங்க வந்து 142 கிலோநியூட்டன்ல இருந்து 167 கிலோநியூட்டன் அளவுக்கு பவர் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். அது வந்து இந்தியாவுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவங்க கொடுக்குறாங்க. அதை தாண்டி இதுல எந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா மெயினா வந்து இது வந்து எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகும். அது எப்படின்னா இதுல பிளாட் நாசில் டிசைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நார்மலா வந்து ஒரு ஃபியூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாட் ஏரோ இல்ல காட் கேஸோ இந்த ரெண்டுமே வந்து அவுட்புட் ஆகுது அப்படின்னா பேக் சைடுல தான் வரும். ஆனா இது வந்து ரவுண்ட் நாசில் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க.
ஆனா இதுல எந்த மாதிரினா பிளாட் நாசில் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படி பிக்ஸ் பண்ணும்போது இது பின்னாடி மட்டும் வராது, இது சைட்லயும் வரும். அப்படி வந்துச்சுன்னா எதிரியினுடைய ரேடார்ல கொஞ்சம் கூட சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆயிரும். அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமா எதிரி வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஈஸியா எஸ்கேப் ஆகலாம். அது வந்து ஒரு முக்கியமான பாசிவா இந்த பிளாட் நாசில் டிசைனுக்கு நமக்கு பார்க்கப்படுது. அதே மாதிரியே சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெக்னாலஜி இதுல வந்து இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது வந்து எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம அதே மாதிரி கிட்டத்தட்ட மேக் 1 வேகத்துல அதை விட அதிகமா போகக்கூடிய பவர் வந்து இந்த இன்ஜினுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து இது பவர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இதுல இன்னொரு முக்கியமான டெக்னாலஜினா 3D த்ரஸ்ட் வெக்டரிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஆக்சுவலா நமக்கு தெரியும் ஒரு போர் விமானம் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல போகும், பேக்ல போகும், அதை தாண்டி வேற எதுவும் போகாது. பட் 3 டைமென்ஷன் அப்படின்னு ஒரு முக்கியமான டெக்னாலஜி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஃப்ரண்டும் போகும், பேக்கும் போகும், மேலையும் போகும், கீழையும் போகும், ரோலிங்கும் ஆகும். ஆக்சுவலா இது வந்து டாக் ஃபைட்டிங்க்கு இதை முக்கியமா பயன்படுத்தலாம் இந்த மாதிரி இன்ஜினை. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை இதுல இன்க்ளூடிங் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா AMCA இன்ஜின் வந்து இந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பாசிவா எடுத்துட்டு நம்ம முன்னாடி போறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும் AMCA MK2 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளையமே கிளம்பி இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சாஃப்ரான், ரோல்ஸ் ரைஸ், ஜப்பான் இவங்க எல்லாருமே போட்டி போட்டிருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் தான் வந்து சக்சஸ் பண்ண முடியும், அதாவது இன்ஜின்ல காம்படேட் பண்ணி வின் பண்ண முடியும். அது டிசம்பருக்குள்ள தெரிஞ்சிடும். ஆனா 3 பேருமே சர மாதிரி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இப்ப ரீசன்ட் டைம்ல ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா த்ரஸ்ட் வந்து 150 கிலோநியூட்டன் வர அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான அளவுக்கு த்ரஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி இந்த இன்ஜின் மூலமா நம்மளால 6th ஜெனரேஷனே வந்து டெவலப் பண்ற அளவுக்கு அவங்க பெரிய லெவல்ல நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்காங்க. டெக்னாலஜி எல்லாம் கத்து கொடுத்துருவாங்க. இந்தியாவிலே வந்து தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்பவே வந்து நாங்க ஜப்பான்ல இருந்து ஆளை வந்து இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட சொல்றாங்க. இந்த அளவுக்கு வந்து அவங்க ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா சாஃப்ரானும் ரோல்ஸ் ராய்ஸும் இந்த ஜப்பான் கூட ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா 2 பேருமே இன்ஜினுடைய த்ரஸ்ட் வந்து பெரிய லெவல்ல கிடையாது ஜப்பானை கம்பேர் பண்ணும்போது. ஆனா AMCA போர் விமானத்துக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஆனா நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. பட் இதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய லெவல்ல முன்னாக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அவங்க வந்து நமக்கு இந்தியாவுக்கு AMCA போர் விமானத்தை தயாரிச்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். நார்மலா ட்ரை டெஸ்ட் வந்து 98 கிலோநியூட்டன் வந்து பவர் ஜெனரேட் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஆஃப்டர் பர்னர்ல 122 கிலோநியூட்டன் அளவுக்கு தான் பவர் ஜெனரேட் பண்ண முடியும். அதனால அவங்க என்ன பிளான் பண்றாங்க, ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ட்வின் இன்ஜின் வர மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால பவர் வந்து டபுள் ஆகும். இது வந்து எதிரியோடைய கெப்பாசிட்டி தகுந்த அளவுக்கு பல மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரஷ்யாவினுடைய இன்ஜின் ஆகட்டும் இல்ல ஜப்பானுடைய இன்ஜின் ஆகட்டும் இது எல்லாமே சிங்கிள் இன்ஜினாவே இவ்வளவு பவர் வந்து ஜெனரேட் பண்ணுது. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா அமெரிக்காவுக்கு பார்க்கப்படுது. நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இன்ஜினை தயாரிச்சு கொடுக்கறது நமக்கு சொல்றாங்க. அவங்க தயாரிச்சு கொடுத்தா நமக்கு டெக்னாலஜியை கத்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதாவது நம்ம போர் விமானம் வாங்கினாலும் சரி, இன்ஜின் வாங்கினாலும் சரி, கம்பல்சரி நமக்கு கத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகணும், உலகம் வந்து நம்ம கூட கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்கா எப்பவுமே இந்த மாதிரி வேலையை தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனா அவங்க தான் திரும்பி வரணும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. ஏங்க இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் ஒரு சில டெக்னாலஜி தெரிஞ்சா தான் நம்ம மறுபடியும் வந்து மேனுஃபேக்சரிங் செய்ய முடியும். அப்படி தெரியலனா மறுபடியும் அவங்களுக்கு தான் கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதுதான் உள்ள இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. ஆக்சுவலா ரஷ்யாவினுடைய AL51F1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இன்ஜின் வந்து ரஷ்யாவினுடைய AL41FS அந்த இன்ஜினுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட 7% வந்து எஃபிஷியன்சி அதிகமாகுது. அதாவது அந்த பழைய மாடலுக்கும் இந்த புது மாடலுக்கும் அவ்வளவு வந்து சூப்பரா இருக்கு. அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 6000 மணி நேரம் வந்து இன்ஜின் வந்து தொடர்ந்து ஒர்க் ஆகுற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, டிசைனும் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இதுல எந்த மாதிரி முக்கியமான ஃபியூச்சர்ஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெயினா ஸ்டெல்த் டெக்னாலஜி ரொம்ப பெரிய லெவல் இருக்கு. அதே மாதிரி நாசில் வந்து ரொம்ப பிளாட் நாசிலா இருக்க காரணத்தினால பவர் வந்து ஈஸியா ஜெனரேட் ஆகுது. அதே மாதிரி இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலமா எதிரியினுடைய ரேடார்ல சிக்காம ஈஸியா எஸ்கேப் ஆகும். இதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இதுல வெயிட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. அதாவது மற்ற போர் விமானத்தினுடைய இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதுதான் இந்த இன்ஜினுடைய பவர் வந்து பல மடங்கு அதிகமாவதுக்கு ஒரு முக்கியமான பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த இன்ஜின் வந்து மேக்ஸிமம் வந்து டிஜிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா
பழைய போர் விமானத்தினுடைய இன்ஜின்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வந்து டிஃபிகல்ட்டான சர்க்யூட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இதில் எல்லாமே வந்து காம்ப்ளிகேட் எல்லாத்தையுமே ஈஸியா வந்து மாத்திருக்காங்க. அதே மாதிரி இது வந்து சூப்பர் கியூஸ் கேப்பபிலிட்டி இருக்க காரணத்தினால இது வந்து மேக் 1 விட, அதாவது ஒளியை விட பல மடங்கு வேகமா போற மாதிரி இந்த இன்ஜின் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுல இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும். இந்த AMCA MK1 ப்ராஜெக்ட்டுக்கு அமெரிக்காவினுடைய ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினை கொண்டு வரலினா நம்ம ரஷ்யாவினுடைய இன்ஜினை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பல விஷயம் பேசணும். ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணிருப்பாங்க, புரோட்டோடைப் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிருக்கும். அதாவது இந்த இன்ஜினை வச்சே நம்ம ஃபுல்லா வந்து டிசைன் பண்ணிருப்போம், ஒர்க் பண்ணிருப்போம், ஃப்ரேம் எல்லாமே டிசைன் பண்ணிருப்போம். பட் இப்போ இந்த அமெரிக்காவினுடைய இன்ஜினுக்கு பதிலா ரஷ்யாவினுடைய இன்ஜினை கொண்டு வந்தா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசைனே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆல்ரெடி 5 புரோட்டோடைப் 15,000 கோடி கொடுத்துட்டாங்க. அதுக்காக நம்ம நிறைய வந்து உள்ளரங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சப்போஸ் நம்ம டிசைனை மாத்தும் போது நமக்கு 2030ல இன்ஜின் வந்து ரெடி ஆகி அவுட்புட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் மாத்தினாங்கன்னா இன்னொரு 5 வருஷம் கம்பல்சரி டிலே ஆகும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா உலக அளவுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். ஏன்னா ஆல்ரெடி ரோல்ஸ் ராய்ஸ், சாஃப்ரான், அமெரிக்கா இவங்க எல்லாருமே வந்து போட்டி போட்டிருக்காங்க. எப்படியாவது இந்தியாவில் இடத்தை பிடிக்கணும், நம்ம பிடிச்சிட்டுனா மிகப்பெரிய மார்க்கெட் வந்து நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில போராடிட்டு இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இத்தனை பேர் மத்தியில திடீர்னு வந்து ரஷ்யா உள்ள வந்து இவங்க எல்லாம் வேணாம் தூக்கி போட்டா அப்படின்னா இந்த இடத்துல பெரிய அளவில் குழப்பம் வரும். பொருளாதார தடை வர கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்காக்காரங்க பண்ணுவாங்க. இதுதான் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம இந்த AMCA வந்து 4ஆம் தலைமுறை போர் விமானம், 5ஆம் தலைமுறை போர் விமானம் பல ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வேகமா போகணும். ஏன்னா நம்ம நாட்டினுடைய படைபலம் குறைவா இருக்கு. அதனால நம்ம சொன்ன டேட்டுக்கு வந்தா தான் நம்ம நாட்டை வந்து காப்பாற்ற முடியும், அதாவது படைபலத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 to 5 வருஷம் டிலே ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா வந்து எப்படி கணக்கில் எடுத்துட்டு நம்ம எப்படி முன்னாடி போக போறோமா இல்ல எந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்னுமே போயிட்டு இருக்குமா அப்படிங்கிறத நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.